அதே போல இங்கே நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டது என்ற ஒரு நாடகத்தையும் திரு எதிர்க்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவரிடம் இங்கே போடப்பட்ட நெல் மூட்டை முளைத்து விட்டதாக ஒரு பெண்மணி கூறுகின்றார் என்று நேற்று தெரிவித்திருக்கிறார். நான் உடனே மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் முதலமைச்சருடன் நான் தொடர்பு கொண்டு பேசி அது என்ன என்று ஆராய் சொன்னோம். ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பெண்மணியுடைய ஊரான வரவுக்கோட்டைக்கு அதிகாரிகளை அனுப்பி உடனே ஆய்வுகளை நடத்தினார். அந்த ஆய்வில் அந்த அம்மையார் 5 ஏக்கர் குத்தக நிலத்தில் நடவு செய்துள்ளது தெரியவந்துள்ளது. அவரது வயலில் இன்று மதியம் வரை எந்த அறுவடையும் இதுவரை நடைபெறவில்லை. அறுவடையே நடைபெறாத வயலிலிருந்து அவர் எப்படி நெல் மூட்டைகளை சென்றுக்கு கொண்டு வந்தார் என்று அவருக்கு தான் வெளிச்சம். எனவே எப்படி முளைத்தது என்பதையும் அவர் மட்டும்தான் வெளிச்சம். தஞ்சாவூர் மாவட்டம் நாங்கள் வரவட்டிலேருந்து பேசுகிறோம். அன்னைக்கு எடப்பாடி சார் வந்தப்ப நெல்லெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து காமிச்சாங்க. நெல் எல்லாம் சென்றில் இடம் இல்லாமல் நெல் கொட்டை இடம் இல்லாமல் இருந்தோடனே எல்லாரும் அறுக்காது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் கொட்டி நாத்தெல்லாம் முளைக்குதுனோடனே நான் தேக்கி வச்சுட்டேன். சரி அறுத்துக்குவோம், இடம் இல்லை சரியாகட்டும், இடம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு. இந்த மழை பெஞ்சோடனே எல்லா நெல்லுமே முளைச்சி போயிடுச்சு. எல்லாரும் அழுட்டு வந்து நெல்லை காட்டினாங்க சார்ட்டு. அதனால அந்த எடப்பாடி சார் வரையில நம்மளும் போய் காட்டுவோமேனு, சார் இந்த பாருங்க சார் இந்த நெல்லெல்லாம் தண்ணியில் முளைச்சி போச்சு கொட்டை இடம் இல்லாமல் அப்படின்னு காட்டினேன். நான் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு நகை அடவு வச்சிருக்கேன், தனியார் பேங்க்ல வச்சிருக்கேன் சார், எனக்கு திருப்பவும் வழி இல்லாமல் எல்லாம் முளைச்சி போச்சு அப்படின்னு இதை தான் சொன்னேன். அவங்கள்ட்ட சார்ட்டு சொன்னேன். அவங்க கேட்டுட்டு சரின்ட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான் சொன்னேன். நெல்லெல்லாம் முளைச்சி போயிடுச்சு, அதுதான் காட்டினேன். இப்போ வந்தாங்க ஆஃபீஸ்லேருந்து அவங்களையும் கூட்டிட்டு எல்லாத்தையும் வயலில் காட்டினேன். எல்லாரும் வீடியோ எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. ஆஃபீஸர்லாம் வந்து பார்த்தாங்க, மீதெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க வயலையே. டிஎன்சியில் போடக்கூடாது, ரோட்டில் கொட்டுங்கிறாங்க. ரோட்டில் கொண்டாந்து கொடுத்தா சாக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே உள்ள நெல்லை தான் எடுக்கிறாங்க. இங்கே கிட்டத்தட்ட 1 மாதமாக நெல் முளைச்சி போய் கிடக்கு. என்னதான் பண்ணுறது?